ஹலோ, வெல்கம் டு டெக்னிக்கல் பீஸ். ஓகே, சாதாரணமாக இன்னொரு மொபைலில் இருந்து எங்களுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேறு இருக்குல்ல, ஈஸியாக அந்த மெசேஜை நாங்கள் ஆன்லைனுக்கு போகாமல் ரீட் பண்ணி கொள்ளணும் என்றால் நாங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் நோட்டிஃபிகேஷன் பாரில் வச்சு அந்த மெசேஜஸை நாங்கள் ரீட் பண்ணி கொள்ளலாம். பட் அட் த சேம் டைம் சேம் பர்சன் எங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்ஸை சென்ட் பண்ணினால் அந்த வாய்ஸ் நோட்ஸை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வச்சு நாங்கள் ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி அந்த வாய்ஸ் மெசேஜை நாங்கள் ஆன்லைனுக்கு போகாமலே ரீட் பண்ணி கொள்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி நிறைய விதமான புது டெக்னிக்கல் வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ சாம்பிளுக்கு இன்னொரு மொபைலில் இருந்து என்னுடைய மொபைலுக்கு 2 வாய்ஸ் நோட்ஸை நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பாரில் 2 வாய்ஸ் நோட்ஸும் வந்துருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் எப்படி அதை ரீட் பண்ணலாம் ஆன்லைனுக்கு போகாமன்னு பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ள ஃபைல்ஸ் என்ற செக்ஷனுக்குள்ள போய் அதில் ஆண்ட்ராய்டு என்ற ஃபைலுக்குள்ள போய்க்கொள்ளுங்க. இந்த ஆண்ட்ராய்டு என்ற ஃபைலுக்குள்ள மீடியா என்ற ஃபைலுக்குள்ள போய்க்கொள்ளுங்க. இந்த மீடியாக்குள்ள com.whatsapp என்றதுக்குள்ள போய் வாட்ஸ்அப்புக்குள்ள போய்க்கொள்ளுங்க. அண்ட் இந்த வாட்ஸ்அப் என்ற ஃபைலுக்குள்ள மீடியா என்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மீடியா அண்ட் ஃபைலுக்குள்ள பாருங்கள் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விதமான ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் அடிப்படையில் இருக்கும். ஸோ இந்தியன் டேட்டை பார்த்தீங்கன்னா 10th February. ஸோ இந்த 10th Februaryயில் வந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே அந்த டேட் உள்ள ஃபைலுக்குள்ளே சேவ் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணால் இன்றைக்கு 3 விதமான வாய்ஸ் நோட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் நோட்டை நாங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணினால் அந்த வாய்ஸ் நோட் ப்ளே ஆகாது. ஸோ சாம்பிளுக்கு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்க ப்ளே ஆகலை. ஸோ இதை எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணணும்னால் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரீநேம்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த ஃபைல் ஃபார்மேட் ஓப்பஸ் என்ற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஓப்பஸ் என்ற ஃபைல் ஃபார்மேட்டை MP3 சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் MP3 என்று டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்போ நாங்கள் அந்த வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டோம். ஸோ மெட்ட ஃபோனில் ஆன்லைனில் போயிருக்குதான்ட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாய்ஸ் நோட்ஸ் இன்னும் சீன் விழல அண்ட் நானும் ஆன்லைனுக்கு போகலைன்னு தான் ஷோ ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video. Bye.